ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன ஜாப் சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், என்னென்ன ஒர்க்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கான சேலரி எப்படி, எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன படிச்சிருந்தா நம்ம இதுக்கு வந்து எலிஜிபிள், என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? அதாவது இராணுவம்னு சொல்லுவாங்க. அதோட அந்த தளவாடங்கள், அதாவது அந்த கன்னு, அந்த மாதிரி அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி, அந்த பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அது தயார் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஓகே, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்னென்ன ஜாப் அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 723 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் மொத்தமாக 723 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஆட்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் இத்தனை போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து பெயிண்டரு, டிரைவரு, அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ப்ளம்பர், அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான சேலரின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 92,000 வரைக்கும் நீங்கள் இதுக்கான சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இராணுவ தளவாடங்கள் மையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஓசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சென்டர்லேருந்து தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இனிமேல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு காலி பண்ண இடத்துக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா, ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 9 விதமான கேட்டகிரியில் உங்களுக்கான வேலைகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலைலாம் பார்த்திங்க அப்படின்னா, மெட்டீரியல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து 19 வேக்கன்சிஸ். ஓகேவா? அப்புறம் ஜூனியர் அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 27. சிவில் மோட்டார் டிரைவர் அது ஒரு 4 வேக்கன்சி. டெலி ஆப்ரேட்டர் கிரேடு 2 அது வந்து ஒரு 14 வேக்கண்டு. அப்புறம் ஃபயர்மேன் 247 வேக்கண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் அதில் வந்து ஒரு 7 வேக்கன்சிஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பெயிண்டர், டெக்கரேட்டர் அதில் வந்து ஒரு 5 வேக்கன்சிஸ். எம்டிஎஸ்சில் வந்து ஒரு 11 வேக்கன்சிஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேன் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா 389 வேக்கன்சிஸ். இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 723 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மெட்டீரியல் அசிஸ்டண்ட் அந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, மெட்டீரியல் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து
இங்கிலீஷ் டைப்பிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு 35 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எம்டிஎஸ் ஃபயர்மேன் அந்த போஸ்டிங்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட் அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் தான். ஆனால் என்ன ஒன்றுனா இதில் வந்து ஐடிஐ, அதாவது நீங்கள் 10th படித்தவங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஐடிஐ படிச்சிருந்தவங்க ஏற்கனவே யாராவது இருந்தாங்க அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஐடிஐ படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இதில் முன்னுரிமை இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மோட்டார் டிரைவர். ஓகேவா, இவங்களுக்கு வந்து பெருசாக எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் கொடுக்கல. இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் சொன்ன போஸ்டிங் தவிர்த்து அந்த 9 விதமான கேட்டகரியில் உள்ள போஸ்டிங் தவிர்த்து மற்ற போஸ்டிங்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த குவாலிஃபிகேஷனுமே வந்து அவங்க கொடுக்கல. ஏஜ் லிமிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து கவர்மெண்ட் அந்த அப்ரூவல் படி வயது அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 29,000 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் 92 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து 29,000 அது வந்து அந்த 92 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா, அப்புறம் எம்டிஎஸ் ட்ரேட்ஸ்மேன் பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ஸ்டார்டிங் சேலரி, உங்களுக்கு 56,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 19,000 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 19,000 அதாவது 19,000லேருந்து 63,000 வரைக்கும் இதுக்கான சேலரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் உங்களை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் உண்டு அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரிட்டன் எக்ஸாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து தகுதியானவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரேட்ஸ்மேன் அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அந்த மாதிரியும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் இந்த பெயிண்டரு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைவாவாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது வாய்மொழி தேர்வு வைவா தான் கேட்பாங்க. அது நம்ம வந்து எந்தளவுக்கு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வேலையில் நம்ம ஜாயின் பண்ணுறது இருக்குது. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க வந்து நான் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோக அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு லிங்க்கும் அதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் டச் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எத்தனை கொடுத்துருக்காங்க, எப்போ அப்ளை பண்ணணும், இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பயன்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் உங்களை. ஓகேவா, அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா ஜாப்புமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓகே, பாய்.